ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம யூசேஜ் ஆஃப் பட் அண்ட் பட் ஸ்டில் பற்றி பார்க்கலாம். அதாவது ஆனால் மற்றும் இருந்தாலும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஆனால் அப்படின்னா ஹிந்தியில் மகர், பர், லேக்கின், கிந்து, பரந்து. ஸோ இத்தனை வேர்ட்ஸும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தோன்னா இந்த மகர், பர், லேக்கின் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாருமே கேஷுவலாக பேசும்போது கவனித்தோம் அப்படின்னா மகர், பர், லேக்கின் தான் அதிகமாக இருக்கும். இதே இந்த கிந்து, பரந்து அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த எபிக் ஸ்டோரிஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, இந்த ராமாயணம், மகாபாரதம், அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிந்து பரந்துங்கிறது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தமிழ்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பழைய காலத்து படங்கள் அது சுத்த தமிழில் பேசும்போது நம்ம ஒரு மாதிரி பேசுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மாடர்னாக இருக்கும்போது அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க அப்படின்னா இது இந்த மூணும் அதிகமாக யூசேஜில் இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இந்த கிந்து பரந்துங்கிறது யூஸ் பண்ணவே மாட்டாங்கன்னு இல்லை, பட் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த பழங்காலத்து அந்த சீரியல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த எபிக் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தோம்னா இதை அதிகமாக யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஆனால் நான் சொல்லவில்லை. நான் சொல்லவில்லைன்னா என்ன படிச்சிருக்கோம், மேனே நஹி கஹா. ஸோ பாஸ்ட் டென்ஸ் மேனே நஹி கஹா. முன்னாடி ஆனால் அப்படின்னா மகர், பர், லேக்கின் இதில் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். கிந்து பரந்து வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அதிகமாக அது பார்த்தோம்னா கேஷுவல் டாக்ஸில் அது அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. மகர் மேனே நஹி கஹா. ஆனால் அவன் போனான். மகர் வ கயா. மகர் வ கயா. ஆனால் அவர் பேச மாட்டார். லேக்கின் வே பாத் நஹி கரேங்கே. லேக்கின் வே பாத் நஹி கரேங்கே. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ண அதே சென்டென்ஸ் தான் அதுக்கு முன்னாடி இந்த லேக்கின், மகர், பர் அப்படிங்கிறத சேர்த்துறோம். வே பாத் நஹி கரேங்கே. ஆனால் ரகு போகிறார். பர் ரகு ஜா ரஹே ஹேன். பர் ரகு ஜா ரஹே ஹேன். ஸோ அதே சென்டென்ஸ் ஃபுல்லாக வரும்போது எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு பார்க்கலாம். ராதா கேட்டாள், ஆனால் நான் சொல்லவில்லை. ராதா நே பூச்சா, மகர் மேனே நஹி கஹா. ராதா நே பூச்சா மகர் மேனே நஹி கஹா. கஹான்னு சொல்லலாம், இல்லை பத்தாயான்னு சொல்லலாம். நாங்கள் சொன்னோம், ஆனால் அவன் போனான். ஸோ நாங்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டான்னு சொல்லிகிட்டே தான் இருந்தோம், அதை மீறி அவன் போனான், அந்த மாதிரி சொல்கிறது. ஹம்னே கஹா மகர் வ கயா. ஹம்னே கஹா மகர் வ கயா. நான் பேசுவேன், ஆனால் அவர் பேச மாட்டார். மே பாத் கருங்கா அல்லது மே பாத் கருங்கி. ஒரு பொண்ணு சொல்லும்போது மே பாத் கருங்கின்னு சொல்லணும். இதே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா மே பாத் கருங்கா அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லேக்கின் வே பாத் நஹி கரேங்கே. லேக்கின் வே பாத் நஹி கரேங்கே. ஆனால் அவர் பேச மாட்டார். ஸோ ரெஸ்பெக்டாக சொல்கிறோம். இந்த ரெஸ்பெக்டாக வரும்போது இந்த இடத்துல வே அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. சில பேர் வஹ் அப்படின்னே போடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த ரெஸ்பெக்ட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு கரேங்கே அப்படின்னு போடுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் வஹ்னு போட்டிங்கனாலும் ஓகே தான். இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக கரேங்கே அப்படின்றது தான் சொல்லணும். ஓகே, ரெஸ்பெக்ட்க்கு. மே பாத் கருங்கா அல்லது கருங்கி. லேக்கின் வஹ் பாத் நஹி கரேங்கே அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் போவதில்லை, ஆனால் ரகு போகிறார். வே நஹி ஜா ரஹே ஹேன். பர் ரகு ஜா ரஹே ஹேன். ஸோ அவங்க போகிறதில்ல, ஆனால் ரகு போகிறாரு. மேபி இப்போ நடக்கிற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம இந்த சென்டென்ஸ் தான் ஃப்ரேம் பண்ணணும். வே நஹி ஜா ரஹே ஹேன் பர் ரகு ஜா ரஹே ஹேன். ஸோ இப்போ மட்டுமே நடக்கிற நிகழ்வு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் ஃப்ரேம் பண்ணணும். இதே ரெகுலர் ஆக்டிவிட்டி பற்றி ஏதாவது ஒரு இடத்துக்கு, ஸோ அந்த இடத்துக்காக நாங்களாம் போகிறதே இல்லைப்பா, ஆனால் ரகு எப்பவுமே போவார், அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். और रेगुलर एक्टिविटी इंडिकेट பண்ணுற மாதிரி. वे नहीं जाते हैं पर रघु जाते हैं. ओके, वे नहीं जाते हैं पर रघु जाते हैं. அடுத்தது இருந்தாலும் ஆனாலும் அப்படின்னெல்லாம் சொல்லும்போது ஃபிர்பி. ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபிர்பி அப்படின்றது பார்த்தோம்னா சில பேர் பட்டுக்கு பதிலாகவே நம்ம ஆனால் அப்படின்னு சொல்லும்போதே ஃபிர்பின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம இந்த சிச்சுவேஷன் தமிழோட புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது என்னென்னா இருந்தாலும் ஆனாலும் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ஃபிர்பி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் டிக்ஷனரிஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா பட்டுக்கு ஃபிர்பின்னே கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அதோட மீனிங் எக்ஸாக்ட்லி என்னென்னா பட் ஸ்டில், இருந்தாலும் ஆனாலும் அப்படின்னா ஃபிர்பி.
ஆனாலும் நான் கொடுத்தேன், ஆனாலும் நான் கொடுத்தேன். ஸோ நான் கொடுத்தேன்னா என்ன, மேனே தியா, மேனே தியா. ஸோ ஆனாலும்க்கு வந்து ஃபிர்பியை முன்னாடி போட்டுக்கிறோம், ஃபிர்பி மேனே தியா. இருந்தாலும் அவள் வந்தாள், ஃபிர்பி வஹ் ஆயி, ஃபிர்பி வஹ் ஆயி. ஆனாலும் ரதி ஒத்துக்கொள்ள மாட்டாள், ஃபிர்பி ரதி நிஹி மானேகி, ரதி நிஹி மானேகி. இருந்தாலும் அவர்கள் செய்வார்கள், ஃபிர் பி வே கரேங்கே, ஃபிர் பி வே கரேங்கே. இந்த இடத்துல வந்து வே கரேங்கே அப்படின்னு சொன்னோம்னாலும் கரெக்டு தான், வே லோக் கரேங்கேன்னு சொன்னீங்கனாலும் கரெக்டு தான், வஹ் லோக் கரேங்கே அப்படின்னு சொன்னீங்கனாலும் கரெக்டு தான். ஓகே, அவன் கேட்கவில்லை, ஆனாலும் நான் கொடுத்தேன். ஓகே, ஆனாலும் நான் கொடுத்தேன்னு என்னென்னு படித்தோம், ஃபிர் பி மேனே தியா. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் பற்றி பேசிட்டு தானே நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம், அந்த மாதிரி. அவன் கேட்கவில்லை, ஆனாலும் நான் கொடுத்தேன். உஸ்னே நிஹி மாங்கா, ஃபிர் பி மேனே தியா. ஸோ எப்பவுமே இந்த கேட்கவில்லை அப்படிங்கிறது மட்டும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். பூச்சோ மாங்கோன்னு நம்ம 2 படிச்சிருக்கோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துட்டு நம்ம பூச்சோ அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்துட்டு ஏதாவது ஒரு பொருளோ இல்லை வந்து ஏதாவது பெர்மிஷன் அந்த மாதிரியெல்லாம் மீன் பண்ணி வரும்போது நம்ம மாங்கோ அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், கொடுத்தேன் அப்படின்னாலே அவங்க ஏதோ ஒரு பொருளை கொடுத்துருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் இந்த இடத்துல வந்து இதை மாங்கா அப்படின்னு மாற்றுறோம், பூச்சான்னு சொல்லாமல் மாங்கான்னு சொல்கிறோம். உஸ்னே நிஹி மாங்கா, ஃபிர் பி மேனே தியா. அவளுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் அவள் வந்தாள். உஸ்கி தபியத் டீக் நிஹி ஹே. ஸோ தபியத் அப்படின்னா வந்து ஹெல்த், ஃபெமினைன், அதனால வந்து உஸ்கி அப்படின்னு போடுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஆணை சொல்லும்போது அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் உஸ்கி தபியத் டீக் நெய் ஹே தான். ஓகே, அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னாலும் இதுதான், அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோம்னாலும் இதே சென்டென்ஸ் தான். அவளுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் அவள் வந்தாள். உஸ்கி தபியத் டீக் நெஹி ஹே, ஃபிர் பி வஹ் ஆயி, ஃபிர் பி வஹ் ஆயி. இதே வந்து அவன்னு சொல்லும்போது அவன் வந்தான் அப்படின்னா ஃபிர் பி வஹ் ஆயா. ரதிக்கு அது புரியுது, ஆனாலும் அவள் ஒத்துக்கொள்ள மாட்டாள். ரதிக்கு அது புரியுது, ஆனாலும் அவள் ஒத்துக்க மாட்டா. ரதி கோ வ சமஜ் மே ஆ ரஹா ஹே, ரதி वो समझ रही है அப்படியும் சொல்லலாம். ஓகே, ரதி वो समझ रही है னா ரதிக்கு அது புரியுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதே வந்து ரதி கோ வ சமஜ் மே ஆ ரஹா ஹே அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, ரதியோட புத்திக்கு அது எட்டுது அந்த மாதிரி. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக யூசேஜில் இருக்கிறது தான். ஓகே, மீனிங் வந்து நம்ம இப்படி தமிழில் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்னா, ரவிக்கோ வ சமஜ் மே ஆ ரஹா ஹேன்னா ரதியோட புத்திக்கு அது எட்டுது, ஆனாலும் அவள் ஒத்துக்க மாட்டா அப்படி சொல்கிறோம். फिर भी वह नहीं मानेगी, फिर भी वह नहीं मानेगी. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆ ரஹா, இந்த இடத்துல தான் ஸ்பேஸ் வரணும். ஓகே, சாரி, ஆ ரஹா. ஓகே, ஆர் ஹான் வந்துடுச்சு. ஆக்சுவலாக அது டைப் பண்ணும்போது அது சாரி நான் கவனிக்கல, இது வந்து ஆ ரஹா. பிடிஎஃப்ல வந்து நான் அதை கரெக்டாக பண்ணி போட்டுறேன். ரதி கோ வ சமஜ் மே ஆ ரஹா ஹே, ஃபிர் பி வ நிஹி மானேகி. அவர்களுக்கு ஹை ஃபீவர், இருந்தாலும் அவர்கள் செய்வார்கள். உன்கோ தேஸ் புகார் ஹே. ஸோ தேஸ் புகார், புகார் அப்படின்னா ஃபீவர், தேஸ் புகார் அப்படின்னா ஹை ஃபீவர். உன்கோ தேஸ் புகார் ஹே. ஸோ உன்கோன்னு சொல்லலாம், உன் லோகோங்கோன்னு சொல்லலாம். இருந்தாலும் அவர்கள் செய்வார்கள். ஃபிர் பி வே கரேங்கே, ஃபிர் பி வே கரேங்கே. லதா சொன்னாள், ஆனால் சச்சின் நம்பவில்லை. லதா ने बताया लेकिन सचिन ने विश्वास नहीं किया. சச்சின் ने विश्वास नहीं किया, यकीन नहीं किया, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ நம்ம வந்து நம்பருக்கு வந்துட்டு விஸ்வாஸ் கரோ அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம், யக்கீன் கரோன்னு ஒன்று படிச்சிருக்கோம். ரெண்டில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். லதா ने बताया लेकिन सचिन ने विश्वास नहीं किया. அவன் கண்டிப்பாக கேட்பான், ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். वह ज़रूर मांगेगा, वह ज़रूर मांगेगा, मगर मैं नहीं दूंगा, मैं नहीं दूंगा. இதே வந்து ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு ஒரு பொண்ணு சொல்கிறாங்கன்னா மகர் मैं नहीं दूंगी அப்படின்னு சொல்லணும், मैं नहीं दूंगी. ராதா போட்டியை ஜெயிக்கவில்லை, ஆனால் அவள் கீதாவுக்காக சந்தோஷப்பட்டாள்.
ராதா பிரத்யோகிதா நிஹி ஜீத்தி. ஓகே, போட்டி அப்படின்னா வந்து பிரத்யோகிதா, போட்டியை அவள் ஜெயிக்கலை அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ராதா பிரத்யோகிதா நிஹி ஜீத்தி, அந்த காம்படிஷன் என்னவோ அதில் வந்து அவள் வின் பண்ணலை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவள் கீதாவுக்காக சந்தோஷப்பட்டாள். லேக்கின் வ கீதா கேலியே குஷ் தி. ஓகே, லேக்கின் வ கீதா கேலியே குஷ் தி. இல்லை அப்படின்னா லேக்கின் கீதா கேலியே குஷி ஹுயி, சந்தோஷம் அடைந்தாள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா சந்தோஷமாக இருந்தா, பார்க்குற சந்தோஷமாக இருந்தா. ஏன் சந்தோஷமாக இருந்தா? கீதாவுக்காக சந்தோஷமாக இருந்தா. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் லிட்ரலாக தமிழில் ஃப்ரேம் பண்ணோம்னா கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும். பட் இது வந்து நம்ம இப்படி தான் பேசணும். லேக்கின் வ கீதா கேலியே குஷ் தி, சந்தோஷமாக இருந்தாள் அப்படிங்கிறது தான் வரும். அதுக்கு அர்த்தம் என்ன? சந்தோஷப்பட்டா அப்படின்றது தான் அதோட அர்த்தம். லேக்கின் கீதா கேலியே குஷி ஹுயி அப்படியும் சொல்லலாம். அவள் 4 கேட்பாள், ஆனால் நீ 3 மட்டும் கொடு. வ 4 मांगेगी, वह 4 मांगेगी, पर तुम सिर्फ 3 दो, पर तुम सिर्फ 3 दो. அவன் ரொம்ப உயரம், ஆனால் அவன் தம்பி குள்ளம். वह बहुत लंबा है, वह बहुत लंबा है, मगर उसका छोटा भाई नाटा है, मगर उसका छोटा भाई नाटा है. நான் பென்சில் பாக்ஸை தொலைத்து விட்டேன், ஆனால் அம்மா திட்டவில்லை. मैंने पेंसिल बॉक्स को खो दिया. பென்சில் பாக்ஸ் கோதியான்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான், பென்சில் பாக்ஸ் கோதியான்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். இந்த கோ இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு தேவை கிடையாது, கம்பல்சரி கிடையாது. ஓகே, இந்த கோ ஹிந்தியில் பார்த்தோம்னா இந்த கோ. ஸோ இது வந்து மிஸ் பண்ணிட்டேன், தொலைச்சிட்டேன்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கோ இது. இது வந்து பென்சில் பாக்ஸை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய கோ இது. ஸோ இது வந்து கம்பல்சரி கிடையாது. நம்ம தமிழில் சொல்லும்போதே நான் பென்சில் பாக்ஸை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம், நான் பென்சில் பாக்ஸ் தொலைச்சிட்டேன் அப்படின்னும் சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த ஐ அப்படிங்கிறத மறைச்சு நம்ம பேசுவோம். அதே மாதிரி தான் ஹிந்திலையும் मैंने பென்சில் பாக்ஸ் को खो दियाன்னு சொல்லலாம், இல்லைனா मैंने பென்சில் பாக்ஸ் खो दिया. लेकिन माँ ने नहीं डांटा, लेकिन माँ ने नहीं डांटा. ஸோ இல்லை வந்துட்டு மானே முஜே நெஹி டாண்டா அப்படியும் சொல்லலாம். அவளுக்கு ஹை ஃபீவர், ஆனாலும் எங்களுக்கு அவள் உதவினாள். உஸ்கோ தேஸ் புகார் है, उसको तेज बुखार है, फिर भी उसने हमारी मदद की, फिर भी उसने हमारी मदद की. ஸோ மதத் அப்படின்னா ஹெல்ப், அது வந்து ஃபெமினைன் வேர்ட். அதனால் முன்னத்த வார்த்தையில் ஹமாரி அப்படின்னு மாற்றுறோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நான் செப்பரேட்டாக இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் போடுறேன், ஏன்னா டக்குன்னு தமிழோட மேட்ச் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரக்சர் வராது. அவள் கேள்வி கேட்டாள், ஆனால் நான் பதில் சொல்லவில்லை. உஸ்னே சவால் கியா, உஸ்னே சவால் கியா. ஸோ கேள்வி கேட்டால் அப்படின்னா சவால் பூச்சா அப்படின்னு சொல்லாமனா தேவை கிடையாது. நம்ம இங்கிலீஷில் வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, ஐ கொஷின்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது. ஐ ஆஸ்ட் அ கொஷின் சொன்னோம்னாலும் ஓகே தான், பட் இருந்தாலும் நம்ம இங்கிலீஷில் வந்து ஐ கொஸ்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே ஃபார்ம் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். உஸ்னே சவால் கியா, அவள் கேள்வி கேட்டால், உஸ்னே சவால் கியா, ஆனால் நான் பதில் சொல்லவில்லை அப்படின்னா மகர் मैंने जवाब नहीं दिया, मगर मैंने जवाब नहीं दिया. ரவி கேட்டான், ஆனால் நான் கொடுக்க மறுத்துவிட்டேன். ரவி ने मांगा, मगर मैंने देने से इनकार कर दिया. ஸோ இன்கார் கர் தியா அப்படின்னா ரெஃப்யூஸ் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம், மீனிங்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல இது யூஸ் பண்ணுறோம், தேனேசே இன்கார் கர் தியா, கொடுக்க அப்படின்ற மாதிரி. ஸோ தேனேக்கோ அப்படின்னு சொல்லாமா அப்படின்னா பெரும்பாலும் இந்த மாதிரி சென்டென்ஸ்லலாம் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ கொடுக்க வர அப்படின்னு வந்துச்சுனாலே கோ கேலியே அப்படின்றது யூஸ் பண்ணோம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அது வந்து கம்பல்சரியாக கோ யூஸ் பண்ணணும்னு கிடையாது, சில இடங்களில் நம்ம சேவும் போடுவோம், அது மாதிரி தான் இதுவும். தேனேசே மனா கர்தியா இல்லைனா இன்கார் கர்தியா, மனா கர்தியான்னு சொல்லலாம், இன்கார் கர்தியான்னு சொல்லலாம். அது ஒரு நல்ல வாய்ப்பு, ஆனால் நீ தவற விட்டுவிட்டாய். वह एक अच्छा मौका था, वह एक अच्छा मौका था, मगर तुमने खो दिया, मगर तुमने खो दिया. ஸோ நல்ல சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறோம். நான் எடுத்து சொன்னேன்,
ஆனால் அவர்களுக்கு புரியவில்லை. அதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். मैंने समझाया, मैंने समझाया, मगर वे नहीं समझे, मगर वे नहीं समझे இல்லை அப்படின்னா मगर उनके समझ में नहीं आया. அவங்களுக்கு புரியல இல்லைன்னா அவங்க புத்தி கேட்கல. அந்த மாதிரி ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணுறது தான், யூசேஜில் இருக்கிறது தான். मैंने समझाया मगर वे नहीं समझे அப்படி சொல்லலாம். இல்லைன்னா मैंने समझाया मगर उनके समझ में नहीं आया. அவனுக்கு கேட்க உரிமை இருக்கு, இருந்தாலும் அவன் கேட்கவில்லை. उसे पूछने का हक है. ஸோ கேட்க, पूछने का हक है. ஸோ இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல வந்து கா அப்படின்றது போட்டிருக்கோம் அப்படின்னா ஹக் அப்படிங்கிறது மேஸ்குலைன், அதனால இந்த இடத்துல கா போடுறோம். சில இடங்கள்லாம் வந்து எக்ஸாக்டாக நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டே இருந்தோம்னா சென்டென்சஸ் ஃப்ரேமே பண்ண முடியாது. வை? பிகாஸ் இந்த ஜரூரத், மதத், ஹக், உபயோக் இதெல்லாம் வரும்போது கா கீ அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம போட்டு பேசிகிட்டே இருப்போம். அது வந்து நம்ம ஏதாவது ஒரு, நீங்கள் ஒரு டிவி ப்ரோக்ராம் மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது எந்த ப்ரோக்ராம்னாலும் ஓகே தான். நியூஸ் பிடிக்கும்னா நியூஸ் பாருங்கள். பட் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்னா அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் டெய்லி பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்க கேட்க தான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம மனசில் பதியும். இல்லைன்னா ஹிந்தி வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜ் தான். ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த கா கீ அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்தும் போது ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரே அதுக்கு கிடையாது. ஓகே. ஸோ உசே பூச்னே கா ஹக். ஸோ ரைட்டுக்கு வந்து ஹிந்தியில் ஹக் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மேஸ்குலைன், அதனால கா அப்படிங்கிறத சேர்த்திக்கிறோம். இப்போ இதே மதத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபெமினைன், கீ போட்டோம். ஜரூரத் அப்படின்னா தேவை, அதுவும் வந்து ஃபெமினைன், அதனால கீ போட்டோம். அந்த மாதிரி வந்து வேர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை போடணும். உசே பூச்னே கா ஹக் ஹை, ஃபிர் பி உஸ்னே नहीं पूछा. ஸோ ஹக் அப்படின்னா வந்துட்டு ரைட். இதே வந்து ஷக் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சந்தேகம். இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யூஸ் பண்ணும்போது. ஓகே. ஷக் அப்படின்னா வந்து டவுட், சந்தேகம். இது வந்து ஹக்கு. நான் அதை மறைக்க நினைத்தேன், ஆனால் அவள் கண்டுபிடித்து விட்டாள். मैंने उसे छिपाने को सोचा, मैंने उसे छिपाने को सोचा. ஸோ நான் மறைக்கலான்னு நினச்சேன், ஆனால் அவள் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா मगर उसने पता कर लिया, मगर उसने पता कर लिया. இதே வந்து पता चल गया அப்படின்னு சொன்னோன்னா தெரிந்து விட்டது, தெரிந்து போய் விட்டது, அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. தெரிந்து போய் விட்டது, தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால தான் அந்த போ அப்படின்றக்க சல் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். மகர் உஸ்கோ பத்தா சல் கயா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து அவளை கண்டுபிடிச்சிட்டா, அதனால மகர் உஸ்னே பத்தா கர் லியா. ராஜா உனக்கு உதவ நினைத்தான், ஆனால் நீ அவனை இன்சல்ட் செய்து விட்டாய், அவமானம் செய்து விட்டாய் அப்படின்னு சொல்கிறோம். ராஜா நே துமாரி மதத் கர்னே கோ சோச்சா. ஸோ ராஜா நே சோச்சா, ராஜா யோசிச்சாரு, நினைத்தாரு. ராஜா நே சோச்சா, என்ன யோசிச்சாரு? உனக்கு உதவ அப்படின்னு சொல்கிறோம். துமாரி மதத் கர்னே கோ. ஸோ மதத் ஃபெமினின், அதனால துமாரி அப்படின்னு சொல்கிறோம். உனக்கு உதவி செய்ய நினைச்சாரு. ராஜா நே துமாரி மதத் கர்னே கோ சோச்சா, அவனை இன்சல்ட் செய்து விட்டாய் அப்படின்னா மகர் தும்னே உஸ்கா அப்மான் கர் தியா. ஸோ அப்மான் மேஸ்குலைன், அதனால உஸ்கா அப்மான் கர் தியா. நாங்கள் நிறைய தடவை கேட்டோம், இருந்தாலும் அவன் வாயை கூட திறக்கவில்லை. हमने बहुत बार पूछा, फिर भी उसने अपना मुंह तक नहीं खोला. இந்த இடத்துல தக் அப்படின்னா வரை அப்படின்னு அர்த்தமான வரை கிடையாது. அதாவது வாயை கூட திறக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஸோ நிறைய இடங்களில் இந்த மாதிரி வந்து கூட அப்படின்னு வரும்போது தக் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ கூட அப்படின்னு வரும்போது அந்த டூ ஆல்சோ இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து வரும்போது பி அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகே. இசேபி உசேபி, அவனையும் கூட கூட்டிகிட்டு போ அப்படின்லாம் சொல்லும்போது பி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த பி அப்படின்றது படிச்சிருக்கோம் இல்லையா, அது. அந்த கூட வேற, இது வேற. இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். फिर भी उसने अपना मुंह तक नहीं खोला. இருந்தாலும் அவன் தன் வாயை. ஸோ அப்பனா அப்படிங்கிறது நிறைய பேர் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. எப்பவுமே நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு சென்டென்ஸில் ஒரே பர்சனை 2 வாட்டி பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். எப்பவுமே இந்த ஆள்காட்டி விரல் வச்சு தான் இந்த அப்பனா அப்படிங்கிறது ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ நீ அவன் வீட்டுக்கு போ,
நீ அவன் வீட்டுக்கு போ. இப்போ பாருங்கள், ஒருத்தங்களை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த கை வந்து இன்னொருத்தர் பர்சனுக்கு போயிடுச்சு. ஓகே, நீ அவன் வீட்டுக்கு போ. இதே வந்து நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்றப்போ அந்த நீ அப்படிங்கிறவரவே நம்ம 2 வாட்டி பாயிண்ட் பண்ணுறோம். அப்போல்லாம் தான் நம்ம வந்துட்டு அப்பனா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரே பர்சனை 2 வாட்டி பாயிண்ட் பண்ணுவோம். நான் என் வீட்டுக்கு போகிறேன் பாருங்கள், 2 வாட்டியுமே நான் என்னவே நான் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து இந்த அப்பனா அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ मैं अपना घर जा रहा हूँ, जा रही हूँ அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல அப்பனே அப்படின்றது தான் எக்ஸாக்டாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்பனான்னு சொல்லிட்டோம்னாலும் பெரிய மிஸ்டேக் கிடையாது. இந்த அப்பனா அப்பனி மட்டும் பார்த்தோம்னா பெருசாக அது வந்து நம்ம அப்பனா தான் யூஸ் பண்ணோம். இந்த இடத்துலையே பார்த்தோம்னா உஸ்னே அப்பனே முँह तक नहीं खोलाன்னு சொன்னீங்கனாலும் கரெக்டு தான். ஃபெமினைனாக இருந்தால் மட்டும் அப்பனி போடுங்க, மித்தபடி மேஸ்குலைனாக இருந்தால் அப்பனாவும் போடலாம் அப்பனேவும் போடலாம். அது பெரிய இதாக வந்து மிஸ்டேக்குன்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. फिर भी उसने अपना मुँह तक नहीं खोला அப்படின்னா இருந்தாலும் அவன் தன் வாயை கூட திறக்கவில்லை. அந்த தன் அப்படின்றது நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து இந்த அப்பனா அப்படிங்கிறது. அவன் உன் பேச்சை கேட்க மாட்டான், இருந்தாலும் பேசிப்பார். வ துமாரி பாத் நஹி மானேகா, அதாவது ஏற்றுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். வ துமாரி பாத் நஹி மானேகா फिर भी तुम बात करके देखो, फिर भी तुम बात करके देखो இல்லைன்னா தேக்லோ. இது நம்மளோட டோன் தான். இது இருந்தாலும் பேசிப்பாரு அப்படின்னு பேசிப்பாரு அந்த மாதிரி டோன்ஸில் தான் இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஃபிர் பி பாத் கர்க்கே தேக்கோ அப்படின்னம்னா ஃப்ளாட், சரி பேசிப்பாரு அப்படிங்கிறது. இதே வந்துட்டு பேசிப்பாரு அப்படின்னு அந்த டோனில் டிஃப்ரென்ஸ் காட்டுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும். ஃபிர் பி பாத் கர்க்கே தேக்லோ, और सरकास्टिक टोन मारिन கூட எடுத்துக்கலாம். वह तुम्हारी बात नहीं मानेगा, फिर भी बात करके देखो இல்லைனா फिर भी बात करके देख लो. இந்த மஷின் ரொம்ப பழசு, ஆனால் இப்போ வரைக்கும் நல்லா வேலை செய்கிறது. यह मशीन बहुत पुराना है, लेकिन अभी तक अच्छे से काम कर रहा है. ஸோ நல்லா அப்படின்னா என்னென்னு படிச்சிருக்கோம், अच्छे से அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம், अच्छी तरह அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம். ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். यह मशीन बहुत पुराना है, लेकिन अभी तक अच्छे से काम कर रहा है. ஓகே, ஸோ நான் இதில் கொஞ்சம் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி படித்ததே தான் நம்ம இங்கே சேர்த்து ஃப்ரேம் பண்ணுறோம், அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படின்னு வந்துச்சுன்னா பர், லேக்கின், மகர் அது 3 நான் வச்சுக்கோங்க. கிந்து பரந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது அவ்வளோவா யூசேஜ் இப்போ பார்த்தோம்னா அவ்வளோவா இது யூஸ் பண்ணுறது கிடையாது. மித்தபடி வந்து இருந்தாலும் ஆனாலும் அப்படின்னா வந்து ஃபிர்பி. ஓகே, ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்த சென்டென்சஸே தான் சேர்த்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மீட் யூ in the next video. Until then, thank you. Bye bye.